நடிகர் அருண் விஜய் நடிகை ராதிகா மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடந்த மது விருந்தில் கலந்து கொண்டு அளவுக்கு அதிகமாக மது அருந்தி போதையில் கார் ஓட்டினார். நுங்கம்பாக்கம் சாலையில் தடுமாறியபடி கார் ஓட்டி போலீஸ் வேனில் மோதிய அவரை போலீசார் பிடித்தனர். அவர் மீது போதையில் கார் ஓட்டியதாகவும் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாகவும் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு நுங்கம்பாக்கம் போலீசிடமிருந்து பாண்டி பஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டது. நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்திலிருந்து பாண்டி பஜார் வரும் வழியில் அவர் போலீஸ் கட்டுப்பாட்டிலிருந்து தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கு மற்றும் கைது நடவடிக்கையிலிருந்து தப்புவதற்காக அருண் விஜய் தனது பண பலத்தை கொண்டு பல்வேறு முயற்சிகள் செய்து வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. நுங்கம்பாக்கத்திலிருந்து பாண்டி பஜார் செல்லும் வழியில் அவரை போலீஸ் வாகனத்தில் கொண்டு செல்லாமல் தந்தையின் சொகுசு காரில் செல்ல அனுமதித்தது ஏன் என்ற கேள்வி போலீசை நோக்கி திரும்பி இருக்கிறது. அருண் விஜயிடம் தொடர் விசாரணை நடத்த அவரது வீடு மற்றும் அலுவலகத்திற்கு சென்றபோது அவர் அங்கு இல்லை என்றும் தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே சம்பவம் நடந்த அன்று காரை ஓட்டியது அருண் விஜயின் டிரைவர் தான் என்றும் அருண் விஜயும் அவரது மனைவியும் காரின் பின்புறம் தான் அமர்ந்து வந்தார்கள் என்றும் வழக்கை திசை திருப்பவும் முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அருண் விஜய் தற்போது குற்றம் 23 என்ற படத்தை தயாரிக்கிறார். இதில் அவர் மக்களை காக்கும் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறார். சினிமாவில் நேர்மை பற்றி பேசும் அருண் விஜய் சொந்த வாழ்க்கையில் செய்த தவறுக்குரிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளாமல் பணபலத்தால் தண்டனையிலிருந்து தப்பிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கிறார் ஒரு போலீஸ் அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.